நாம இன்னைக்கு பார்க்க போறது சொடலை மாடனுக்கு என்ன அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா அபிஷேகம் அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களுக்கும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுலயும் குறிப்பா அந்த மாதிரி சொடலை மாடனுக்கு தனியா எதுவும் பொருட்கள் இருக்காது அபிஷேகம் பண்ணதுக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல சொடலை மாடன் மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது சொடலை மாடனை மாதிரி எந்தெந்த தெய்வங்கள்லாம் உக்கிர தெய்வங்களா இருக்கோ, ஆண் தெய்வங்களா இருந்தாலும் சரி, பெண் தெய்வங்களா இருந்தாலும் சரி, ஒரு உதாரணமா ஒரு கற்பசாமியா இருந்தாலும் சரி, ஒரு பேச்சியம்மனா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு இசைக்கியம்மன், ஒரு காளியம்மன், அந்த மாதிரி ஆண் தெய்வங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம 21 மாடன்கள், 61 மாடன்கள், அப்படிலாம் வாதை தெய்வங்கள், அந்த மாதிரி எந்த தெய்வங்களா இருந்தாலும் சரி, அதாவது உக்கிர தெய்வங்கள்ல எந்த தெய்வங்கள் வருதோ அந்த தெய்வங்களுக்கு எல்லாம் நம்ம தனியா விசேஷமான பொருட்கள் மூலமா அபிஷேகம் பண்ணும்போது அந்த தெய்வத்தோட சக்தி பல 100 மடங்கு கூடுதலுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே மாதிரி அந்த தெய்வத்தோட சக்தி கூடுதலுக்கு ஏத்தாப்புல நமக்கு நன்மைகளும் நம்மகிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கும். அது என்னென்ன பொருட்கள்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அடுத்தல அதுக்கு முன்னால சொடலை மாடன் சிலைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். பொதுவாக சொடலை மாடனோட சிலைகள் அப்படிங்கிறது கல்லாலான சிலைகள் இருக்கும். இந்த மாதிரி கல்லாலான சிலைகள் தினமும் அதுக்கு பூஜைகள் பண்ணுவாங்க. ஒரு சில கோயில்கள்ல தினமும் அபிஷேகங்களும் நடத்துவாங்க. ஆனா பொதுவா அந்த கல்லாலான சிலைகளுக்கு அப்படிங்கிறதுக்கு வாரத்துல ஒரு நாளாவது அந்த கோயிலுக்கு அபிஷேகம், அந்த சிலையை அபிஷேகம் பண்ணி அதுக்கு எண்ணெய் சாத்தி அதுக்கப்புறமா அதுக்கு மாலைகள் எல்லாம் பண்ணி பூஜைகள் பண்ணணும். இது கல்லாலான சிலைகள். இதை தவிர்த்து சொடலை மாடனோட சிலைகள் அப்படிங்கிறது ஒரு 100 சிலைகள் இருந்தா அதுல 90 சிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கல் மணலால சேர்த்து ஒரு செவ்வக வடிவில நீளமா 7 அடி ஒசரமா அந்த மாதிரி ஒரு பீடமா தான் இருக்கும். அந்த மாதிரி பீடத்துகளுக்கு அபிஷேகம் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா பண்ணலாம். அந்த மாதிரி தெய்வங்களுக்கு அபிஷேகம் பண்ணலாம். அடுத்தல செங்கல் மணலால அந்த மனித உருவுல சிலைகள் செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தெய்வங்களுக்கு நீங்க அபிஷேகம் பண்ணலாம். அடுத்தல இந்த ஒரு சில இடங்கள்ல செங்கல் மணலால உருவச் சிலையும் செஞ்சு வச்சிருப்பாங்க. அதுக்கேத்தாப்புல செங்கல் மண்ணால செவ்வக சிலை, அந்த மாதிரி சேர்த்து ரெண்டையுமே சேர்த்தும் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தெய்வங்களுக்கும் நீங்க அபிஷேகம் பண்ணலாம். ஆனா இந்த மண்ணால நிறைய கோயில்கள்ல இப்பவும் வழக்கத்துல இருக்க ஒரு சில கோயில்கள்ல மண்ணாலான சொடலை மாடன் பீடங்கள் இருக்கும். அந்த மாதிரி பீடங்களுக்கு தான் நீங்க அபிஷேகம் பண்ண முடியாது. ஏன்னா அதுல பல பிரச்சனைகள் இருக்கனால அபிஷேகம் பண்ண முடியாது. அடுத்தல நீங்க வீட்டுல வச்சு சொடலை மாடனை வழிபட்டு வந்தீங்கன்னா அந்த சொடலை மாடனுக்கு கட்டாயமா அபிஷேகம் அப்படிங்கிறது நீங்க பண்ணவே வேண்டாம். ஏன்னா சொடலை மாடன் தெய்வம் ரொம்ப ரொம்ப உக்கிரமான தெய்வங்கள். அதை நீங்க வீட்டுல வச்சு வழிபடலாம், அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா அந்த தெய்வங்களுக்கு நீங்க வீட்டுல வச்சு அதுக்கு அபிஷேகங்களோ இல்ல இப்ப பெரிய லெவல்ல பூஜைகளோ வழிபாடுகளோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த தெய்வத்தோட உக்கிர நிலைமைகள் அதிகரிக்க தான் செய்யும். அந்த மாதிரி அதிகரிக்க போகும்போது அந்த உக்கிரத்தால வீட்டுல ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளோ இல்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளோ வரலாம். அதனால நீங்க சொடலை மாடனை வீட்டுல வச்சு வழிபடுங்க தாராளமா. ஆனா சொடலை மாடனுக்கு வீட்டுல வச்சு அபிஷேகங்களோ இல்ல பெரிய பெரிய படையல்களோ சொடலை மாடனுக்கு கண்டிப்பா கொடுக்க வேண்டாம். அடுத்தது, இப்ப நம்ம பொதுவா அபிஷேகம் அப்படிங்கிறது எதுக்கு பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, முதல்ல கோயிலை தூய்மையா வச்சுக்கலாம். அதுதான் முதல் முக்கியமான பாயிண்ட். அதாவது அந்த கோயிலை நம்ம அபிஷேகம் பண்ணதுக்கு முன்னால கோயில் நல்லா பெருக்கி நீட்டா வச்சு இது பண்ணதுனால அந்த கோயிலோட தூய்மை தன்மைகள் அதிகரிக்கும். அடுத்த மெயின் காரணமா, முதல் காரணமா, இதுதான் அபிஷேகத்துக்கு கண்டிப்பான முக்கியமான காரணமே இதுதான். அதாவது அந்த கோயிலோட அந்த சிலையோட சக்திங்கிறது பல 100 மடங்கு அதிகரிக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பொதுவாக அபிஷேகம் பண்ணும்போது ஒரு சில பேர் மந்திரங்கள் சொல்லி பண்ணலாம் அபிஷேகம், இல்ல ஒரு சில பேர் சும்மா சாதாரணமா அபிஷேகம் பண்ணலாம். அதுல எதுவுமே பிரச்சனை கிடையாது. மந்திரம் சொன்னாலும் சரி, உங்களுக்கு தெரியலட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி நீங்க தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வரும்போது அந்த தெய்வத்தோட சக்தி அப்படிங்கிறது பல 100 மடங்கு கூட ஆரம்பிக்கும். அடுத்தல நம்ம அந்த அபிஷேகத்தை பார்க்கும் போதே நமக்கு ஒரு மன அமைதிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தால இந்த மாதிரி நமக்கு ஒரு மன அமைதி கிடைச்சும் தெய்வத்தோட சக்தியும் அதிகரிச்சுன்னு வைங்களேன். அதுக்கு அடுத்ததா நம்மளோட பிரார்த்தனைகள், நம்ம என்ன வேண்டுறோமோ தெய்வத்துல, நமக்கு எது தேவன் நம்ம தெய்வத்துல போய் நிக்கிறோமோ அது கண்டிப்பா நமக்கு அந்த தெய்வங்கள் கொடுக்கும். அதனாலதான் நம்ம அபிஷேகம் அப்படிங்கிறது பண்றோம். இப்ப பொதுவா நெய்யால அபிஷேகம் பண்ணோம்னா அது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி பஞ்சாமிர்தத்தால அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு செல்வத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களா வச்சு அபிஷேகம் பண்ணும்போது அதுக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி உக்கிர தெய்வங்களுக்கு எந்த பொருளால அபிஷேகம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதாவது உக்கிரம் அப்படின்னாலே ரொம்ப அதிக கோவத்தோட அதிக சூட்டோட அந்த மாதிரி இருக்கிறதுதான் உக்கிரம் அப்படிமோ. அதே மாதிரி உக்கிரத்துகள் எல்லாம் குறைக்கிறதுக்கு ஆன பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பொருட்கள் மூலமா தான் நம்ம சொடலை மாடனுக்கே அபிஷேகம் பண்ண போறோம். அது என்னென்ன பொருட்கள், அந்த உக்கிரத்தை குறைக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன பொருட்கள்னு பார்த்தோம்னா, முதல்ல இளநீர் அபிஷேகம் பண்ணலாம், அடுத்து பால் அபிஷேகம் பண்ணலாம், அடுத்ததா தயிர் அபிஷேகம் பண்ணலாம், அடுத்ததா சந்தன அபிஷேகம் அப்படிங்கிறது பண்ணலாம், அடுத்து கடைசியா பன்னீர் அபிஷேகம். இந்த மாதிரி அபிஷேகங்கள் நீங்க பண்ணும்போது அது சொடலை மாடனோட உக்கிரத்தை குறைச்சு அந்த தெய்வத்தோட வெப்பத்தை குறைச்சி
அந்த தெய்வத்தோட சக்தியை கூட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தல இந்த இந்த பொருட்கள் தான் வச்சு பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்ல. ஒரு சாதாரண உங்களால முடியல, இந்த பொருட்கள்லாம் என்னால வாங்கி அதை அபிஷேகம் பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு சாதாரண தண்ணி, அதாவது கொஞ்சம் குளிர்ந்த தண்ணியா, ரொம்ப சூடா இருக்க தண்ணி வேண்டாம், ரொம்ப குளிர்ந்த தண்ணியா வச்சு அந்த மாதிரி நீங்க தெய்வத்தை அபிஷேகம் பண்ணும்போதும் சுடலை மடன் அதை மனசார ஏத்துக்கிடுவாரு. அவரோட உக்கிரதன்மை குறைஞ்சி அவரோட சக்தி பல மடங்கு இதுவே கூடும். இதுவே நீங்க பார்த்துருக்கலாம், ஒரு சில கோயில்கள்ல சொடலை மடனுக்கு இந்த படையல கல்லு சாராயம் அந்த மாதிரி விஷயங்கள் படையல் வைப்பாங்க. ஆனா அந்த மாதிரி கல்லு சாராயத்தை எல்லாமே வச்சு அபிஷேகமும் பண்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. அது சொடலை மாடனுக்கு மட்டும் கிடையாது, கருப்பசாமி கோயிலா இருந்தாலும் சரி, வேற ஏதோ ஒரு மாடன்கள் கோயிலா இருந்தாலும் சரி, அந்த தெய்வங்களுக்கு ஒரு படையலா வைப்பாங்க அந்த கல்லு சாராயம் அந்த மாதிரி விஷயங்களை. அதே பொருள் எடுத்து திரும்ப அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க சொடலை மாடனுக்கோ இல்ல கருப்பசாமிக்கோ எந்த ஒரு தெய்வங்களுக்கா இருந்தாலும் அந்த மாதிரி நீங்க அபிஷேகம் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்க ஒரு கோயில்களுக்கு ஏத்தாப்புல அதை நீங்க அதை முடிவெடுக்க முடியும். ஏன்னா இப்போ ஒரு சில கோயில்கள்ல முன்னோர்கள் காலத்துல இருந்தே அதை ஒரு பழக்கமான வச்சிருக்கலாம், இல்ல அதை ஒரு முறையாவே வச்சிருக்கலாம். ஏன்னா முன்னோர் காலத்துல இருக்கவங்க அந்த முறையாவே அந்த சொடலை மடனுக்கு கல் வச்சோ இல்ல சாராயம் வச்சோ அந்த மாதிரி அதை அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்கன்னா, அந்த கோயிலுக்கு நீங்க போகும்போது அந்த தெய்வத்துக்கு நீங்க அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணலாம். இல்ல அந்த மாதிரி ஒரு அபிஷேக முறை இல்லை அப்படின்னா அந்த கோயிலோட பூசாரிகள்கிட்ட நீங்க ஒரு அனுமதி பெற்று அதுக்கடுத்து அந்த தெய்வத்துக்கு, அதாவது நம்ம சொடலை மடனுக்கு அங்க அந்த கோயில் உள்ள பூசாரிட்ட நீங்க அனுமதி பெற்று அந்த தெய்வத்துக்கு கல்லு சாராயம் வச்சு அபிஷேகம் பண்ணுங்க. இல்ல எதுவுமே இல்ல, அந்த கோயில்ல முன்னோர்களும் அந்த மாதிரி ஒரு முறையில அபிஷேகம் அப்படிங்கிறது பண்ணல, அதே மாதிரி அந்த கோயிலுக்கு பூசாரிகளும் அந்த மாதிரி யாரும் முறையான முறையில இவங்க தான் பூசாரி அப்படிங்கிற மாதிரி இல்ல அவங்களுக்குமே அந்த தகவல்கள் தெரியல, இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணலாமா அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரியலனா நீங்க நேரடியா தெய்வத்திட்ட போறதுதான் ஒரே ஒரு வழி. அதாவது தெய்வத்திட்ட போய் அந்த தெய்வத்தை நீங்க கல்லு சாராயம் இந்த மாதிரி வச்சு உனக்கு அபிஷேகம் பண்ணதுக்கு எனக்கு அனுமதி வேணுங்கிற மாதிரி நீங்க கேட்கும் போது அந்த தெய்வ அனுமதி கொடுத்ததுன்னா நீங்க தாராளமா எந்த அபிஷேகம்னாலும் பண்ணலாம். அது சொடலை மாடனுக்கு மட்டும் கிடையாது, எந்த ஒரு தெய்வங்களா இருந்தாலும் சரி, அந்த தெய்வங்களுக்கு நம்ம சாதாரண பால், இளநீர், தயிர், சந்தனம், பன்னீர், நெய், பஞ்சாமிர்தம் அந்த மாதிரி அபிஷேகம் பண்றதுக்கு நீங்க எந்த தெய்வத்திடம் போய் அனுமதி கேட்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா இந்த மாதிரி அந்த தெய்வங்களுக்கு நான் இஷ்டமான பொருட்களை வச்சு நீங்க அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கோயில்கள்ல அந்த மாதிரி ஒரு வழக்கம் இருந்தா மட்டும் நீங்க அதை பண்ணுங்க. வழக்கம் இல்லாத பட்ச அதை நீங்க அந்த தெய்வத்திட்ட முறையிட்டு ஒரு அனுமதி, சரியான அனுமதி பெற்ற பின்னரே அந்த மாதிரி தெய்வங்களுக்கு அந்த கல்லு சாராயம் வச்சு அபிஷேகம் பண்ணுங்க. அது இல்லாம நீங்க உங்களோட ஆசையா இருக்கலாம், இல்ல உங்களோட வேண்டுதலா இருக்கலாம், அந்த மாதிரி அந்த கோயில்ல அப்படி ஒரு நடைமுறையே இல்லாம நீங்க புதுசா கொண்டு போய் ஒரு நடைமுறை உள்ள வைக்கும் போது அந்த தெய்வம் நீங்க நல்லது பண்ணும்போது எந்த அளவுக்கு உங்களை ஏத்துக்கிடுதோ அதே மாதிரி தப்புன்னு ஒண்ணு தெரிஞ்சுன்னா அதை கண்டிப்பா அந்த தெய்வம் தண்டிக்கும். ஏன்னா சொடலை மாடன் கண்டிப்பா நீங்க ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் அதுக்கு அவர் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு. மற்ற தெய்வங்கள் மாதிரி நம்ம குழந்தை தானே, நம்ம பக்தன் தானே அப்படின்னு சொல்லி சொடலை மாடன் விடவே மாட்டாரு. அவர் யாரா இருந்தாலும் சரி, அவருக்கு தவறான எதுவும் நீங்க ஒரு படையலோ இல்ல பூஜையோ ஏதோ ஒண்ணு அவர் முன்ன அது தப்பு தான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிட்டுனா அவருக்கு கண்டிப்பா அதுக்கு தண்டனை கொடுப்பாரு. ஆனால் நீங்க இந்த மாதிரி இளநீர் அபிஷேகமோ இல்ல பால், தயிர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், நெய் அபிஷேகம் அந்த மாதிரி எது பண்ணதா இருந்தாலும் சொடலை மாடனை நீங்க அனுமதி வேணுங்கிறது தேவையில்லை. நீங்க அந்த தெய்வத்துக்கு தாராளமா பண்ணலாம். ஆனா அந்த ஒரு சில பேர் அந்த கல்லு சாராயம் அதை வச்சு எனக்கு அபிஷேகம் பண்ண நான் ஒரு வேண்டியிருக்கேன் அந்த மாதிரி நினைச்சிருந்தீங்கன்னா அந்த தெய்வம் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் நீங்க அதுக்கு அபிஷேகம் பண்ண முடியும். அதை மிஞ்சி நீங்க அபிஷேகம் பண்ணி அந்த தெய்வம் ஏத்துக்கிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த தெய்வம் ஏத்துக்கிடாத போது அதுக்குண்டான பிரச்சனைகள் எல்லாமே அது தெய்வத்தால அது ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அது தெய்வம் கோபத்தாலதான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. அந்த மாதிரி பிரச்சனைல போய் நம்ம மாட்டாம அதுக்கு முன்னாடி அந்த தெய்வத்துல ஒரு அனுமதி வாங்கிட்டு அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது அந்த அபிஷேகம் பண்ணதுக்கான புண்ணியங்கள் எல்லாமே உங்களை சேரும். அதே மாதிரி ஒரு சில கோயில்கள்ல அபிஷேகம் பண்ணதுக்கு அனுமதி இருக்காது. அந்த மாதிரி கோயில்கள்ல போய் நான் கட்டாயம் அபிஷேகம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா நாம இந்த மாதிரி தெய்வங்களுக்கு அபிஷேகமோ படையில கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில நாம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம கொடுக்கோம். ஆனா அந்த தெய்வத்துக்கு பிடிக்காத விஷயங்கள் நாம பண்ணும்போது அது நமக்கு தெய்வத்தோட அருளை தராது, தெய்வத்தோட கோபம் சாபத்துக்கு தான் நாம ஆளாகும். அதனால அந்த கோயில்ல என்ன வழக்கப்படி நடைமுறை இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் நீங்க பண்ணா போதும். அதை தவிர்த்து நீங்களா உங்களோட வேண்டுதல்களாவோ இல்ல உங்களோட ஆசைகளாவோ வச்சு அதை அந்த கோயில்ல போய் பண்ணும்போது அது நமக்கு தெய்வத்தோட அருள் கிடைக்காது, தெய்வத்தோட கோபமும் சாபமும் தான் கிடைக்கும். அதனால அந்த கோயில் உள்ள நடைமுறைக்கு ஏத்தாப்புல நீங்க அபிஷேகம் பண்ணி உங்க வாழ்க்கையை மென்மேலும் சிறப்பாக ஆக்கிக் கொள்ளுங்க.